ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற செகண்ட் டெஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா யாரும் எதிர்பார்க்க வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இது ரெண்டாவது மேட்ச். இந்த ரெண்டாவது மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி டிசம்பர் நடக்க இருக்கு. டைமிங் காலை 9:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஸோ வினுவை பொறுத்த வரைக்கும் அட்லைட் ஓவல்ல தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேர் ஆப்ஷன் ஆகட்டும் டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த பிட்ச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இந்த பவர் பிளேல பாத்தீங்கன்னா நல்ல வேகத்துல போடக்கூடிய நல்ல பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், அதுவும் கட்ட வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. பவர் பிளேல விக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 3 அல்லது 4 விக்கெட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வினுவை பொறுத்தவரைக்கும் பேட்ஸ்மேன் எப்படி பால் வருது எந்த மாதிரி பிளே பண்ண கணிச்சு பிளே பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சீங்கன்னா 1 மேன் இன்னும் ஹையஸ்ட் ஸ்கோர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த பேட்ஸ்மேன் பாலை கரெக்டா கழிச்சு பிளே பண்றாங்க, அந்த எத்திக்ஸ் தெரிஞ்சுட்டு பிளே பண்றாரோ அவங்க தான் அதிகமா ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வினுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் அதிகமா வின்னிங் வாய்ப்பு இருந்திருக்கு இந்த வினுவை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா இந்த வெனுவோட ரீசன்ட் வைஸ் இந்த வெனு எதுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பிச்சின்னு பாத்தீங்கன்னா பவுலிங் பிச்சா தான் இருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்ப ரீசன்ட் 5 டெஸ்ட் மேட்சை பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 287 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. இதுல ஓவராலா 168 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல 144 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 24 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல லாஸ்ட் 5 மேட்ச்ல 144 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்த வெனுலங்கிறது உங்களுக்கு ஒரு அளவா தெரிஞ்சிருக்கும். இப்போ வெனு ரெக்கார்டை பாத்துருவோம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா மொத்தம் 82 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஹோம் டீம் 45 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. வெஸ்டிங் டீம் பாத்தீங்கன்னா 18 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. இதுல மேட்ச் 19 மேட்ச் பாத்தீங்கன்னா டிராவ் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 40 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணவங்க 23 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க அப்பர் ரேட்ல இருக்காங்க. இதுல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 674 அப்படிங்க அடிச்சிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 379, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 346, தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 268, ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 208. இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் 2லயும் 300க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே வருது. கடைசியா பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லயே தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கலாம். அடுத்ததா ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 108 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. இந்தியா 33 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா 45 மேட்ச் ஓவராலா வின் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப லோவஸ்ட் பிளாட்ஃபார்ம் வைஸ்ல தான் இந்த ஆப் ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இப்ப எக்ஸல் ஆப்ல கமிஷன் வைஸ்ல பாத்தீங்கன்னா மத்த ஆப்ல ஒரு 15% வின்னிங் கமிஷன் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் ஆப்ல 5% தான் கமிஷன் பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மணி லோவஸ்ட் இதுல நிறைய வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல
வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மணி வித்ட்ரால் போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 1 hour 2 hour 24 hours வித்ட்ரால் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நான் வித்ட்ரால் பண்ண ஆயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour மணி வந்து நமக்கு வந்து 1 hour சார் நான் வித்ட்ரால் பண்ண ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உடனடியாக மணி வந்து வித்ட்ரால் வந்து ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு முறையாவது நம்ம எக்ஸல் ஆப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தெரியும். ஸோ நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வெட் கோட் FGT. இப்போ அடுத்ததா 2 டீம் இருக்கிற ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அது சுமன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, இந்த ஹர்ஷித் ராணா, பும்ரா, முகமது சிராஜ். ஸோ இதுதான் இந்திய டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போ அடுத்ததான் ஆஸ்திரேலியா டீமோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா, நாதன் மெக்ஸ்வினி. ஸோ இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. லபு சான்கே, ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார், நாதன் லியான் அண்ட் ஸோ இவங்க தான் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இதுல டபுள் ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அவங்களுக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் வைஸ்ல வந்து பார்க்கும்போது ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் வந்து மினிமம் அதாவது போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து வச்சுக்கோமே. ஸோ ஒரு போத் இன்னிங்ஸ் சேர்த்து மினிமம் ஒரு 5 to 6 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 கேச்சஸ் பிடிக்காதுன்னா ஒரு கேட்சுக்கு 8+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 40 to 45+ ஃபேண்டசி பாயிண்ட் ரிஷப் பண்ட்டுக்கு பேட்டிங் பண்ணாமே அவருக்கு வந்து ஒரு 40-45+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓரளவு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ரிஷப் பண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் சொல்லலாம். ஆரம்ப காலத்துல விராட் கோலி 100% ஃபார்ம்ல தான் இருப்பாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேயரை சொல்றாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் தான் சொல்றாங்க. இன் ஃபார்ம்ல இருக்காரு, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவர் பிளே பண்றது கிடையாது, T20ல பிளே பண்றதா டெஸ்ட் மேட்ச்ல ODIல பிளே பண்ணி டெஸ்ட் மேட்ச்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வேற லெவல் புதுசா ஸ்கில்ஸ் வந்து மேக் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா போத் இன்னிங்ஸும் சேர்த்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 40+ ரன் எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஒரு 45 to 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடும். பேட்டிங்ல இருந்து விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 50 ஓவராலா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ரிசர்வ் பண்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் பேட்டிங்ல வந்து நான் போத் இன்னிங்ஸ் 40 ரன் தான் வச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 100+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரிசர்வ் பண்றதை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ரிஷப் பண்ட் ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் பிளாட்ஃபார்ம் லோவஸ்ட் பிளேயர்ஸ் தான் இருக்காரு. இதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 4 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 4 பேருமே அதிகமான ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இந்த 3 பேர் முகமது சிராஜ், பும்ரா அண்ட் ஹர்ஷித் ராணா 3 பேரும் வந்து அதிகமா பவுல் போடுவாங்க. அதர்வைஸ் 4th பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி, அதர்வைஸ் ரவீந்திர ஜடேஜா. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 3 அதிகபட்சம் 4. ஸோ லாஸ்ட் மேட்ச் பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் எதுவும் கொடுக்க கிடையாது. பட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போத் இன்னிங்ஸ் எடுத்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ம எல்லா மேட்சுமே பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு ஆவரேஜா ஒரு 3 விக்கெட்டுங்கும் போது ஒரு விக்கெட்டுக்கு 20+ ரன் 20+ ரன் கிட்டத்தட்ட 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. ஸோ கண்டிப்பா பேட்டிங் ஆப்ஷன் இவருக்கு வந்து கிடைச்சிரும். அப்படி பேட்டிங்ல வந்தாருன்னா போத் இன்னிங்ஸ் எடுத்து ஒரு 30+ ரன் எடுக்கிறாருன்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காரு. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்.
இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த இம்பார்ட்டன், எதனால அவருக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது ரவீந்திரா ஜடேஜா மினிமம் ஒரு 2 விக்கெட் வந்து ஒரு 3 விக்கெட் வரையும் அவங்கள்ட்ட தாராளமா எதிர்பார்க்கலாம். பட் இதுல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்ல, ஃபாஸ்ட் பாலர் தான் சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ரைட் ஹேண்டர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் வரையும் பேட்டிங் வந்துட்டாங்க ஆப்போனன்ட் டீம்ல, அந்த பவுலர்ஸ் ஈஸியா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து நம்ம ஆவரேஜா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ரீசனா அந்த டெஸ்ட் மேட்ச், லாஸ்டா அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிங்கிள் மேல 2 ஸ்கோர்ஸ் வந்து கூட ஏத்திட்டு இருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40+2 அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ரவீந்திர ஜடேஜா இருந்து நம்ம ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ டபுள் ஆப்ஷன் வைஸ்ல ரிஷப் பண்ட் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு இம்பார்ட் வந்து எல்லாருமே கொடுத்திருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப லோ பொசிஷன் இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கிற வினுவா இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இந்தியா அப்படிங்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. டபுள் ஆப்ஷன் வைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர் சைஸ்ல பாத்துறோம். சிங்கிள் ஆப்ஷன் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பும்ரா வந்து பாத்துறோம். பும்ரா பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இந்தியா அப்படின்னா கண்டிப்பா பும்ரா இருந்து போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 6ல இருந்து 7 விக்கெட் வரை கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 6ல இருந்து ஒரு 7 விக்கெட்டுங்கும் போது ஒரு விக்கெட்டுக்கு 20 அப்படி ஒரு 120ல இருந்து ஒரு 140+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பும்ரா இருந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் சொல்ல கிடையாது, போத் இன்னிங்ஸ் ஒரு 5 இன்னிங்ஸ் பிளே பண்றாங்க அப்படின்னா அது 5 இன்னிங்ஸ் சேர்த்து 2 இதுக்கு வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 இன்னிங்ஸ் சேர்த்து 6ல இருந்து ஒரு 7 விக்கெட் கிடைக்கிற மாதிரி பும்ரா வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா. அதே இதுல அர்ஷித் ராணா இருந்து நம்ம ஆவரேஜா ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ் சேர்த்து. முகமது சிராஜ் இடையும் ஒரு 3 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 3 விக்கெட்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் 2 பேட்டுமே பவுலிங்ல இருந்து வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அர்ஷித் ராணா பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து ஆவரேஜா ஒரு 20+ ரன் போத் இன்னிங்ஸ் சேர்த்து இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ பெரிய அளவுக்கு நம்ம அர்ஷித் ராணா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20+ ரன்னுங்கும் போது ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அர்ஷித் ராணா நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் முகமது சிராஜ் பேட்டிங் ஆர்டர் வர மாட்டாரு. ஸோ ஒரு பவுலிங் மட்டும்தான் பேட்டிங் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ டபுள் ஆப்ஷன் வைஸ் பார்த்துட்டோம். பவுலிங் ஆப்ஷன் வைஸ்ல யார் யாரு என்னென்ன ஸ்கோர் அடிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். யார் யார் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் லாஸ்ட்ல வந்து சொல்றேன். ஸோ இப்ப சிங்கிள் ஆப்ஷன் இருக்கா பேட்டர்ஸ் யார் யார் இப்ப என்ன ஸ்கோர் அடிக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம். இதுல ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சுத்தமா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஃபார்ம்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கும் ஸ்கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நம்ம நல்ல ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லாவே வந்து டாமினேட் பண்ணிடுறாங்க. அதுலயும் ஸ்டார்டிங்லயே நல்ல ஸ்விங் கட்டர் இருக்கனால விக்கெட் வந்து ஒரு 3 விக்கெட் வரையும் மேலதுக்கு அப்புறம் தான் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்டேபிள் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ரோஹித் சர்மா கொஞ்சம் ஏர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பொறுத்திருக்கும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ரோஹித் சர்மான்றது நம்ம ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமானா ஒரு லோவஸ்ட் ஸ்கோர்ல டீமை சுருட்டி இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கோர் வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400+ ரன்னிங் வரை அடிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து பத்தாது. ஸோ ரோஹித் சர்மாவை நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். இதுல ஜெய்ஸ்வால் இன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் மேன் வந்து 150+ ரன்னுக்கு மேல 180 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சது 200 அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு இந்த மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இருந்து நம்ம ஒரு 120+ ரன்னுங்கிறத போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிங்கிள் இன்னிங்ஸ்லயே வந்து ஒரு 100+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு சார்ந்து சொன்னாதான் பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து ஒரு ஃபேண்டசி வந்து இன்க்ரீஸ் ஆக எதிர்பார்க்கவில்லை.
ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 120+ ரன் அப்படிங்கிறத ஜெய்ஸ்வால் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில். ஸோ சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் என்னை பார்த்தீங்கன்னா ஒரு ரீசென்ட் ஃபார்மேஷன் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆவரேஜா ஒரு 40 ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து. அடுத்ததான் விராட் கோலி. ஸோ விராட் கோலி எல்லாருமே ஃபார்ம்ல இல்லாத பிளேயர், ரொம்ப ஒஸ்டா பிளே பண்றாரு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு மாறா நான் இருக்க என்னால அடிச்சா அந்த இடத்துல 100 போட முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் 100+ ரன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் சரி விராட் கோலி நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்குவேன். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத தாராளமா நான் வந்து விராட் கோலி இருந்து எதிர்பார்க்கிறேன். இந்த இதுல ஜெய்ஸ்வாலும் விராட் கோலிக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குவேன். நீங்க விராட் கோலி உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா அது உங்க ஆப்ஷன். பட் நான் வந்து விராட் கோலிக்கு நான் 100% என்னோட டீம்ல வந்து நான் பர்சனலா வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்குவேன். நீங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம், தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுலை பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் ஃபார்மைஸ் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் டெஸ்ட் மேட்ச்ல அவங்களோட ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும் போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு கேஎல் ராகுலை பொறுத்திருக்கும். லாஸ்ட் மேட்சை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆவரேஜா ஒரு 100 சம்திங் பிளஸ் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் சேர்த்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும் ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து நம்ம கேஎல் ராகுல் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துக்கணும். அதுல பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ரவீந்திர ஜடேஜா ஸோ பேட்டிங்லயும் வராரு, பவுலிங்கும் பண்றாரு. பவுலிங்ல கொஞ்சம் ஆப்பரன் டீம்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர் செகண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு 2 to 3 கீழே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டபுளா சைஸ் இருக்கனால நான் வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்கிறேன் போத் இன்னிங்ஸ்லயுமே. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. அதர்வைஸ் ஹர்ஷித் ராணா கூட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பேட்டிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அண்ட் விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே நான் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இதுல கேஎல் ராகுல் மட்டும் தான் வந்து ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் டெஸ்ட்னாவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதுவும் விராட் கோலியும் கேஎல் ராகுலும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நான் கேஎல் ராகுலுக்குமே ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்கிறேன் போத் இன்னிங்ஸ்லயுமே. நீங்க இல்ல எனக்கு வருது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டாப் 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட் தான் சொல்லணும். உஸ்மான் கவாஜா இருக்கட்டும், நாதன் மெக்ஸ்வினி அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் இவங்க 4 பேருமே லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒஸ்டா தான் பிளே பண்ணியிருந்தாங்க. பட் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டீவன் ஸ்மித்தோட ரெக்கார்டு நல்லாவே இருக்கு. இந்த மேட்ச் ஸ்டீவன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கு பாருங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருப்பாரு. ஏன்னா இந்த வெனுலையும் நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. வெனு வயசுலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு, டெஸ்ட்லயும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லயும் நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொதப்பலா இருந்துச்சு. இந்த மேட்ச் ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 70+ ரன் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் பேலன்ஸ் இருக்க இந்த 3 பிளேயர்ஸை பார்க்கும்போது உஸ்மான் கவாஜா. ஸோ உஸ்மான் கவாஜா ஒரு அதிகமா வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு பிளேயர்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹேங்கர் ஓவர் போட்டு நிக்கணும் முடிவு பண்றாங்க, கடைசி வரையும் நின்றுவார். டெஸ்ட் மேட்ச்லயே கடைசி வரையும் நின்று பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து இருக்காரு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஏரியா வந்து விற்கிற இறந்துட்டாரு. வெளியே வந்து உஸ்மான் கவாஜா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நீங்க ஒரு ஆஃப் சைஸ்ல இவருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னஸ். ஸோ மார்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டீவன் ஸ்மித்தா இந்த வெனு நல்ல ரெக்கார்டு வந்து இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இவங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த டீமோட டபுள் ஆஃப் சைஸ்ல பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், அலெக்ஸ் கேரி அண்ட் மிச்சல் மாஸ். ஸோ இந்த 3 பிளேயரும் டபுள் ஆஃப் சைஸ்ல வந்து இருக்காங்க. இதுல அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பிங் பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ எந்த இதுல இவர் இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆகுது இருப்பாரு. செகண்டா பேட் பண்ணும்போது கூட நீங்க 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங்ல நான் ஒரு இடத்துல தான் பிக் பண்றேன்னா ரிஷப் வந்து போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துட்டு அலெக்ஸ் கேரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங் ஆர்டருக்கு வந்துருவார். விக்கெட் கீப்பிங்ல கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 6 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பேட்டிங் ஆர்டர்ல வந்துருவாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்ல ஒரு 40ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா ஒரு 100ல இருந்து ஒரு 110 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அலெக்ஸ் கேரிக்கு நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இப்படி பேட்டிங் வந்தாலும் ஒரு 50ல இருந்து 60 பிளஸ் ரன் போத் இன்னிங்ஸே கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ நான் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே அலெக்ஸ் கேரிக்கு வந்து ஒரு இம்பார்ட் நினைக்கிறேன். நீங்க யாராச்சும் 2 விக்கெட் கீப்பர் நான் பிக் பண்ண விரும்பல, ஒரே ஒருத்தர் தான் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட் கொடுக்குறேன். ஒருத்தர் ஆஃப் சைஸ்ல ட்ரை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா அலெக்ஸ் கேரியை நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க, செகண்டா பேட் பண்றாரா ஒரு 50 டாஸ் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. பட் ரிஷப் பந்த் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப பெருசா வந்து எதிர்பார்த்திருந்தோம், ஒரு 6ல இருந்து ஒரு 7 விக்கெட் வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு. பட் ஒரு 5 விக்கெட் சம்திங் தான் கிடைச்சிருந்துச்சு. ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து 70 சம்திங் தான் வந்து எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து இந்த பேட் கமின்ஸ் நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 பிளஸ் விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம 6 விக்கெட் அப்படிங்கிறத போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து பேட் கமின்ஸ் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண சாரி மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தமான பிளேயர் தான் வந்து இருப்பார். இந்த வெனுவும் அவருக்கு சூட்டபிளான வெனுவா தான் வந்து இருக்கு. நல்லாவே ஸ்விங் ஆகும், ஸ்டெம்பு போல அப்படியே போலர் கட்டர் வயசு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கனால மிச்சல் ஸ்டார்க் மினிமம் 6ல இருந்து ஒரு 7 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா மிச்சல் ஸ்டார்க் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. ஸ்காட் பிளாண்டன் தான் வந்து இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் பிளாண்டன், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் இந்த 3 பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. மினிமம் 3 பவுலர்ஸ் நம்ம ஆவரேஜா ஒரு 5ல இருந்து 6 விக்கெட்டுங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து. ஸோ ஒரு இன்னிங்ஸ் மட்டும் இல்லை, போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 3 பேர்த்திலும் ஒரு 6 விக்கெட் அப்படிங்கிறத போத் இன்னிங்ஸ்ல தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. கிட்டத்தட்ட அலெக்ஸ் கேரி 1, பேட் கமின்ஸ் 2, மிச்சல் ஸ்டார்க் 3, பிளாண்டர் 4. இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. இதுல 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரையா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் டிராவிஸ் ஹெட் வந்து பேட்டிங் ஆர்டர். ஸோ இது லாஸ்ட் லைனா சேஞ்ச் பண்ணாம விட்டாச்சு. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஸ்டீவன்ஸ் மிச்சல் மார்ஸ்க்கு முன்னாடியே வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 80ல இருந்து ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுல டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்டீவன் ஸ்மித் போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விடல நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. இதுல மிச்சல் மாஸ். ஸோ மிச்சல் மாஸ் பவுலிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்காது, விக்கெட்டிங் ஆப்ஷன் ஸோ பெரிய அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது இந்த விடவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மிச்சல் மாஸ் நம்ம போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து நான் ஒரு போத் இன்னிங்ஸ் ஒரு இப்போ வந்து கொடுத்து பார்ப்பேன். இல்ல ஸ்டீவன் ஸ்மித் உங்களுக்கு தேவையில்லை நினைச்சீங்கன்னா மார்னஸ் இல்ல நாதன் மெக்ஸ்வின் இந்த 2 பேர்ல 7 பிளேயரை நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. நான் வந்து ஸ்டீவன் ஸ்மித்துக்கு தான் வந்து போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து கொடுத்துருப்பேன். அதர்வைஸ் அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், பிளாண்டன் இந்த 5 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து நீங்க ஒரு ஆஃப் சைஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உஸ்மான் கவாஜாவும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து நீங்க ஒரு ஆஃப் சைஸ்ல நீங்க டீம்ல ட்ரை பண்றாங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நிதிஷ்குமார் ரெட்டி ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜெய்ஸ்வால் கூட நீங்க வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் அலெக்ஸ் கேரிக்கு ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், பேட் கமின்ஸ் அண்ட் பிளண்டன் 2 பேருக்கு ஏதோ ஒரு பேருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.
அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.